அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும் நீங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, அவநம்பிக்கையுடன் குடியை தள்ளி வைக்க வேண்டாம். ஏன் மறுபடியும் மறுபடியும் குடியை தள்ளி வைக்கணும்னு நினச்சி திரும்ப திரும்ப ஏன் குடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அவநம்பிக்கையோடு இந்த குடிப்பழக்கத்தை தள்ளி வைக்க வேண்டும் என்று அவர்களே அறியாமலே அவநம்பிக்கையில் இருக்காங்க. அதுதான் காரணம். நம்மளால் குடியை தள்ளி வைக்க முடியுமா? அவங்கெல்லாம் தள்ளி வச்சு நல்லா இருக்காங்களே, நம்மளால் முடியுமா? நமக்கு திரும்ப திரும்ப குடிக்கணுன்ற அந்த எண்ணமும் ஆசையும் தூண்டுதலும் வந்துக்கிட்டே இருக்குதே. நம்ம அப்போ தான் குடியை தள்ளி வைக்கிறோம். ஏதோ ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி வா சரக்கடிக்க போகலான்னு கூப்பிட்றானே, குடிக்கிற இடத்துக்கு போன உடனே அந்த தூண்டுதல் எனக்குள்ளே வருதே, அப்போ நம்மளால் முடியாதா அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையோடு அந்த குடிப்பழக்கத்தை தள்ளி வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அப்போ எந்த ஒரு விஷயமே அவநம்பிக்கையோடு ஆரம்பித்தால் அது நிறைவேறாது. அப்போ முழுமையான நம்பிக்கை வைக்கணும். சரி, இந்த விஷயத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குடிப்பழக்கத்தால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு குடும்பம் தப்பி பிழைக்க வாய்ப்பு இருக்கிறது. நிறைய பேர் தப்பி பிழைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட உலகம் பூராம் கோடிக்கணக்கான பேர் குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பிக்கையான விஷயங்கள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் நேரடியாக அந்த மீட்டிங்கை அந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்ளும் பொழுது ஒரு முழுமையான நம்பிக்கை ஏற்படும். ஸோ கலந்து கொண்டும் கூட எனக்கு நம்பிக்கை வரலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முழுமையாக அவர்கள் தங்களை இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும். இறைவனை நம்பணும். கடவுளை நம்பினா தான் இந்த குடிப்பழக்கத்திலிருந்து மீள முடியும். என்னை காப்பாற்றுவதற்கு கடவுளை தவிர வேறு யாருமே இல்லை. அவரிடம் நான் சரணாகதி அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கை இந்த குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு நல்ல முறையில் நான் வாழ வேண்டும் என்று இறைவனிடம் உண்மையான நம்பிக்கையோடு பிரார்த்தனை வைக்கணும், வேண்டணும். கடவுள்கிட்ட என்ன வேண்டணும்? நான் குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு என்னை போன்ற குடிப்பழக்கத்தில் இருந்தவர்கள் இவ்வளவு பேர் மீண்டிருக்கிறார்களே, அப்படின்னா நானும் மீள முடியும் என்கிற உண்மையான நம்பிக்கை வைக்கணும். ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா மழையே பெய்யலையாமா. மழை பெய்யலைன்னு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா யாகம் நடத்துகிறாங்க. அந்த கிராமத்தில் ஃபுல்லாக அந்த கிராமம் முழுவதுமே மழை பெய்ய வேண்டும். அப்போ யாகம் நடத்தினால் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்து மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து திரண்டு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல பெரிய யாகம் நடத்துகிறார்கள். அப்படி யாகம் நடத்தும் போது அந்த யாகத்திற்கு அனைத்து மக்களும் போகிறாங்க. போய் எப்படியாவது மழை பெய்யட்டும் அப்படின்ற வெறுமனை பெய்யுமோ பெய்யலே தெரியல, இருந்தாலும் நம்ம போவோம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி போகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு சிறு குழந்தை மட்டும், ஒரு 10 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு, அது பையனோ பொண்ணோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, அந்த குழந்தை கொடை எடுத்துகிட்டு போகுது. அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் கேட்குறாங்க, என்ன நாங்களாம் யாகத்துக்கு போகிறோம், நீ கொடை எடுத்துகிட்டு வர்றையே, ஏன் கொடை எடுத்துகிட்டு வர்ற அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் அந்த குழந்தைய பார்த்துட்டு, சரி குழந்தை பாரு கொடை எடுத்துகிட்டு வருது. அப்போ அந்த குழந்தை சொல்லிச்சாமா, ஆமாம் எப்படியும் யாகம் நடத்த போகிறாங்க, எப்படியும் மழை வரும், அப்போ நினைஞ்சிருவோம்ல, அப்போ நான் நினையாமல் இருப்பதற்காக கொடையை எடுத்துகிட்டு போகிறேன், கொடை எடுத்துகிட்டு வர்றேன், எப்படியும் மழை பெய்யும். இதுதான் நண்பர்களே நம்பிக்கை. நம்பிக்கை வேறு, அவநம்பிக்கை வேறு. நம்பிக்கையோடு இருக்கணும். இந்த குடி என்கிற அந்த மோசமான எண்ணத்திலிருந்து நான் விடுபட்டு நல்ல முறையில் வாழ்வேன் அப்படிங்கிற முழுமையான நம்பிக்கை இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்ன தூண்டுதல் வந்த உடனே நம்மளால் குடியை நிறுத்த முடியாது போல் அப்படின்னு நினச்சிட்றாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு காது குத்துக்கோ, இல்லை யாரோ ஒருத்தர் சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க யாரோ நண்பர்கள் யாரோ ஒரு குடும்பத்தில் இறந்து போயிட்டாங்க. அப்போ அந்த நிகழ்வுக்கு போகும்போதும் கூட அங்கே எல்லாரும் குடிப்பாங்க. அப்போ அங்கே ஒரு தூண்டுதல் ஏற்படுது. அதை பார்த்த உடனே
ஆகா நம்ம குடியை தள்ளி வச்சுருக்கோமே, ஆனால் இங்கே வந்திருக்கோமே, ஒரு விசேஷத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அங்கே போன உடனே அந்த தூண்டுதலுக்கு ஆளாகிறாங்க. ஆகா இவங்கெல்லாம் குடிக்கிறாங்களே, நம்மளால் குடிக்க முடியுமா, நம்மளால் குடிக்க முடியாதா, ஆகா வாய்ப்பு கிடைக்குமா, யாராவது கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா, சரி அங்கே போய் நிற்போம். ஆனால் இங்கே வந்து குடித்து ஏற்கனவே குடித்து எல்லாம் முடிஞ்சு போய் குடியை நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த ஆல்கஹாலிக் அனானிமஸ் இயக்கம் தெரிஞ்சும் கூட இங்கே சில விஷயங்களை ஃபாலோ இங்கே வந்து சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிக்கணும். சும்மா கிடையாது. குடியை தள்ளி வச்சு வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். குடியிலிருந்து ஒருத்தர் மீள்றாரு அப்படின்னா அது மறுபிறவி எடுத்ததற்கு சமம். இன்னொரு பிறவி அவர் எடுத்து வாழ்வது போல. அப்போ வந்து முயற்சி செய்யணும். குடிக்கின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா குடிக்காமல் இருக்கிறதுக்கு உண்மையான நம்பிக்கையோடு முயற்சி செய்பவர்கள் மட்டும்தான் வெற்றி அடைகிறாங்க, வெற்றியாளராக மாறுகிறார்கள் இந்த உலகத்தில். வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்த்திட்ட போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பயங்கரமான டென்ஷன், பயங்கரமான பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். குடிப்பழக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமையாக இருக்குது, அவங்களுக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஆனால் அவர்கள் குடிக்க போவதில்லை. ஏனென்றால் அவங்களுக்கு அந்த அலர்ஜி கிடையாது. அதனால் அவங்க குடிக்க போகிறதில்ல. இங்கே குடிப்பழக்கம் உள்ளவர்கள் குடியை நிறுத்தணும்னு நினைக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ருத்திர தாண்டவம் ஆடுது. ஐயோ குடி குடி, அங்கே பாரு ஒயின் ஷாப்பில் லைட்டு போட்டிருக்கான், இங்கே பாரு தீபாவளி வந்துருச்சு, பொங்கல் வந்துருச்சு, எல்லாரும் குடிக்கிறாங்க பாரு, நீ ஏன் குடிக்காமல் இருக்க, நீ குடித்தவன் தானே குடி அப்படின்ற அந்த குடி நோயினுடைய தன்மை தூண்டிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த தூண்டுதல் ஏற்படும் பொழுதெல்லாம் இறைவா என்னை காப்பாற்று, நான் நம்புகிறேன், நான் குடிக்காமல் இருப்பேன் அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன், என்னை காப்பாற்று, இந்த எண்ணத்துலேருந்து என்னை காப்பாற்றுன்னு சொல்லி முழுமையாக அடிமனதில் இருந்து இந்த குடியை எனக்கு வேண்டாம், இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு கூட நினைக்கலாம். இன்றைக்கி வேணாம் எனக்கு, இதே தான் தினமும் அப்படிங்கிற உண்மையான நம்பிக்கை. அப்போ அந்த உண்மையான நம்பிக்கை எனக்கு என்ன தான் பண்ணாலும் என்ன தான் செஞ்சாலும் வரமாட்டேங்குதுங்க, நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க. எப்படி இருந்தாலும் எனக்கு அந்த தூண்டுதல் வந்துடுதுங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, குடிக்கின்ற எண்ணம் வரும்பொழுது மீட்டிங் போகிறோம், உடனே மீட்டிங் போகணும், உடனே கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணணும். இறைவா நான் குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த குடிக்கின்ற எண்ணம் வருதே, நான் என்ன செய்கிறது, எனக்கு இந்த குடிக்கணுன்ற அந்த எண்ணத்துலேருந்து என்னை காப்பாற்று என்று சொல்லி அடிமனதில் இருந்து வேண்டணும், உண்மையான நம்பிக்கையோடு வேண்டணும். உடனே இன்னொரு குடிப்பழக்கத்தை தள்ளி வைத்திருக்கக்கூடிய நண்பர் 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 48 வருஷம்லாம் தள்ளி வைத்திருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோனை போடணும். ஒரு ஃபோன் போட்டு, சார் எனக்கு குடிக்கணும் போல் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லணும். சொல்லிவிட்டு உடனே மீட்டிங், அன்றைக்கி சாயங்காலம் மீட்டிங் போயிடணும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு மீட்டிங் போகிறதுக்கே டைமே கிடைக்க மாட்டேங்குதுங்க, நான் என்னங்க பண்ணுறது, எனக்கு அந்த மாதிரி கடன் இருக்குது, பிரச்சனைகள் நிறையா இருக்குது, என்னுடைய வேலை வந்து அந்த மாதிரி மீட்டிங் போக முடியாத வேலை, அந்த மாதிரி ஒரு வேலையில் நான் இருக்கிறேன், ஆனால் எல்லாம் தெரியுது மீட்டிங் என்னால் போக முடியல, அந்த கூட்டத்திற்கு என்னால் போக முடியல அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் உண்மையிலே கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சு, சாதாரண வேறு நோயின்னு கூட வைங்க, இந்த குடிநோயை விடுங்க, வேறு ஒரு நோய் வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போனால் தானே அந்த நோய் குணமாகும். டாக்டர்கிட்ட போகாமல் மருத்துவம், சரியான முறையான மருத்துவம் எடுக்காமல் எப்படி அந்த நோய் குணமாகும்? ஏதோ ஒரு வியாதின்னு வச்சுக்கோங்க, சர்க்கரை வியாதியோ ப்ரெஷரோ அல்சரோ ஏதோ ஒரு வியாதி மனிதனுக்கு வருது, ஏகப்பட்ட வியாதிகள் இருக்குது. அப்போ அதுக்கு வந்து நான் வந்து டாக்டரை அணுகி அவங்க சொல்லக்கூடிய அந்த ஆலோசனைகளை ஏற்று நடக்கும் பொழுது தானே அந்த நோய் குணமாகுது. அப்போ இந்த குடி நோய்க்கு மருத்துவம் கிடையாது. இந்த குடி பழக்கத்திற்கு வந்து இது வந்து ஆன்மீக மனோதத்துவத்தினால் குணமாகக்கூடிய ஒரு நோய். அப்போ அந்த ஆன்மீக மனோதத்துவம் எங்கடா கிடைக்கும் அப்படின்னா மீட்டிங்கில் தான் கிடைக்கும், கூட்டத்திற்கு போனால்தான் கிடைக்கும். அப்போ அந்த கூட்டத்திற்கு போய் நம்பிக்கையோடு உட்காந்து இவர்களெல்லாம் இருக்கும் பொழுது நான் ஏன், என்னால் ஏன் முடியாது அப்படிங்கிற உண்மையான நம்பிக்கைக்கு வரணும். நான் மீண்டும் மீண்டும் அதையே சொல்கிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க நண்பர்களே. ஆனால் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது இது தான் கேட்குறாங்க, சார் நான் தள்ளி வைக்கணும்னு தான் நினைக்கிறேன், நான் குடிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் குடிச்சிடுறேன். ஏன், உன்னுடைய நோக்கம் என்ன? குடிப்பழக்கம் இல்லாமல் வாழ வேண்டும், இந்த குடி என்னை மோசமான நிலைமைக்கு கொண்டு போயிடுச்சு, கடனாகி போச்சு, வாழவே முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ காசு பணம் எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம்,
வேலையே போனாலும் கூட இன்னொரு வேலையை நம்ம தேடிக்கலாம். ஆனால் கிட்னி போனால் வாங்க முடியுமா? வேறு கிட்னி தேட முடியுமா? கல்லீரல் கருகி போச்சு, மண்ணோடு போயிடுச்சு அப்படின்னா இதையெல்லாம் புதுப்பிக்க முடியுமா? திரும்ப வாங்க முடியுமா? ஆனால் வேலை போனால் திரும்ப வேறு வேலை வாங்கிக்கலாம். பணம் இழந்தால் திரும்பவும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழி நமக்கு நிறையா இருக்குது. அதை ஒன்றை தேர்ந்தெடுத்து பணத்தை திரும்ப நம்ம சம்பாரிச்சுக்கலாம். ஆனால் வாழ்க்கை போனால், வாழ்க்கையை தொலைச்சிட்டோம் அப்படின்னா அந்த குடியில் திரும்ப வாங்க முடியுமான்னு பார்த்தா முடியவே முடியாது நண்பர்களே, முடியவே முடியாது. அவன் வாழ்நாள் முழுவதும் குடியை நிறுத்துவதற்கு போராடி 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 போராடியே தோற்று துவண்டு போய் அவநம்பிக்கையில் அந்த மனிதன் அல்ப ஆயுசில் தன்னுடைய உயிரை இழந்து விடுகிறார், போயிடுது. அப்போ இவ்வளவு மோசமான ஒரு நிலைமை தெரிந்தும் அந்த எண்ணம் வருதுன்னா, அப்போ அந்த நோய் எவ்வளவு ஒரு வீரியமான மோசமான அந்த குடி நோய் எவ்வளவு பவர் இருக்குது பாருங்களேன். அப்போ அந்த குடி நோயை தவிர்த்து வாழ்வது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் ஈஸியான ஒரு வழி இருக்குது. என்ன வழி அப்படின்னா, மீட்டிங் போகிறது, கூட்டத்திற்கு போகிறது. கூட்டத்திற்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே குடிக்கின்ற எண்ணத்தை எதிர்த்து தள்ளி வைத்து மனப்பக்குவத்தோடு வாழ்வதற்கு வழி கிடைக்கும். எங்கே கிடைக்கும்? குடிக்காமல் இருக்கக்கூடிய நபர்களோடு சேர வேண்டும். சேர்ந்தால் தொடர்ந்து மீட்டிங் போய் போய் தோற்றதாக வரலாறே இல்லை நண்பர்களே. உலகம் முழுவதும் இந்த கூட்டத்திற்கு போய் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது நண்பர்களே. ஆனால் அந்த கூட்டத்திற்கு தெரிந்தும் போகாமல் இருந்து தோற்று போனவர்கள் அதுவும் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. இந்த கூட்டத்திற்கு போய் வெற்றி பெற்றவர்களும் குடியை தள்ளி வைத்து வெற்றி பெற்று வெற்றியாளனாக கம்பீரமிக்க ஆண்மகனாக இந்த உலகத்தில் உலா வரக்கூடியவர்களும் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. இந்த கூட்டம் இருக்கிறது தெரிஞ்சும் போகாமல் தங்களுடைய வாழ்க்கையவே இழந்து இருக்கவங்களும் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்போ நான் சுருக்கமாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, குடியை தள்ளி வைக்க வேண்டும், நான் நல்ல முறையில் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உண்மையான நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் மீட்டிங் போகணும். தொடர்ந்து இந்த கூட்டத்திற்கு போனால் மட்டும்தான் பிழைக்க முடியும், வாழ முடியும். அங்கே ஒரு பெரிய மிராக்கல், அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் நடக்கும். அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அருள் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த கூட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. அதனால் நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, மீட்டிங் போங்க. நல்ல முறையில் குடியேற்ற ஒரு வாழ்க்கை உங்களாலும் வாழ முடியும். உண்மையான நம்பிக்கை வைங்க, அவநம்பிக்கை வேண்டாம். மீண்டும் மற்றும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.